8வது ஊதியக் குழுவில் இன்னொரு முக்கியமான அப்டேட் வெளியாகி இருக்கிறது. கன்சல்டன்ட்களை நியமிப்பதற்கு ஏற்கனவே வெளியிடப்பட்ட அறிவிப்பில் தற்போது புதிய திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு பக்கம் சீனியர் கன்சல்டன்ட் பணியிடங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு பக்கம் யங் ப்ரொஃபஷனல் பணியிடங்கள் 10லிருந்து 16ஆக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இளைய வல்லுநர்களுக்கான அனுபவ தகுதியும் குறைக்கப்பட்டுள்ளது. அப்படின்னா 8வது ஊதியக்குழு இப்போது எந்த மாதிரியான நிபுணர்களை அதிகமாக எதிர்பார்க்கிறது? முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் நண்பர்களே. 8வது ஊதியக்குழுவின் பணிகள் தொடர்ந்து வேகம் எடுத்து வரும் நிலையில் அதற்கான பணியாளர்கள் மற்றும் நிபுணர்களை தேர்வு செய்வதிலும் கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் கன்சல்டன்ட் மற்றும் யங் ப்ரொஃபஷனல் போன்ற பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. முதலில் இந்த அறிவிப்பு 10 ஏப்ரல் 2026 அன்று வெளியிடப்பட்டது. அப்போது 3 பிரிவுகளில் கன்சல்டன்ட்களை தேர்வு செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் தற்போது 11 ஆகஸ்ட் 2026 தேதியிட்ட திருத்தப்பட்ட ஆஃபீஸ் மெமரண்டம் மூலம் சில முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தகவலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முக்கியமாக இந்த மாற்றங்கள் முழு அறிவிப்பையும் மாற்றவில்லை. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா மற்றும் எசென்சியல் குவாலிஃபிகேஷன் தொடர்பான பகுதிகளில்தான் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. இப்போது ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதல்ல என்ன அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கலாம். ஏப்ரல் 10ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பை புரிந்து கொள்வோம். 8வது ஊதியக்குழுவுக்கு தேவையான ஆய்வு, தரவு பகுப்பாய்வு, சம்பளம், அலவன்ஸ், பென்ஷன் போன்ற விஷயங்களில் உதவுவதற்காக கன்சல்டன்ட்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்க திட்டமிடப்பட்டது. முதல்ல 3 பிரிவுகள் இருந்தது. சீனியர் கன்சல்டன்ட், யங் ப்ரொஃபஷனல். முந்தைய அறிவிப்பில் சீனியர் கன்சல்டன்ட்டுக்கு 5 இடங்களும், கன்சல்டன்ட்களுக்கு 5 இடங்களும், யங் ப்ரொஃபஷனலுக்கு 10 இடங்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன. அதாவது மொத்தம் 20 கன்சல்டன்ட் லெவல் பொசிஷன்ஸ் என்ற அடிப்படையில் ஆட்கள் தேர்வு செய்யும் திட்டம் இருந்தது. ஆனால் இப்போது வெளியிடப்பட்டுள்ள திருத்தத்தில் கணக்கு மாறியுள்ளது. அதாவது சீனியர் கன்சல்டன்ட்டில் என்ன மாற்றம்? முதல்ல இந்த பதவிக்கு முன்பு 5 இடங்கள் இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது இந்த எண்ணிக்கை 5லிருந்து 2ஆக குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 3 பணியிடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது. தகுதி அடிப்படையில் சீனியர் கன்சல்டன்ட் பதவிக்கு 10 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தொடர்புடைய அனுபவம் மற்றும் அதிகபட்ச வயது வரம்பு 45 ஆண்டுகள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க வேண்டும். இந்த மாற்றம் சம்பள உயர்வு அல்லது 8வது ஊதியக்குழுவின் பே மேட்ரிக்ஸ் பற்றிய முடிவு கிடையாது. இது கன்சல்டன்ட்களை நியமிப்பதற்கான நிர்வாக மாற்றம் மட்டுமே. அதனால் இதை நேரடியாக அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வுடன் இணைத்து பார்க்கக்கூடாது. 2வது பிரிவு கன்சல்டன்ட் பதவியில் மாற்றமா? தற்போதைய திருத்தத்திலும் கன்சல்டன்ட் பதவிக்கான அனுபவ தகுதி 6 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் என்ற அடிப்படையில் தொடர்கிறது. வயது வரம்பு மற்றும் இதர தகுதிகள் குறித்த முழுமையான விதிமுறைகள் அதிகாரப்பூர்வ திருத்தப்பட்ட ஆவணத்தின்படி பார்க்கப்பட வேண்டும். அதாவது சீனியர் கன்சல்டன்ட்டில் இடங்கள் குறைந்திருக்கிறது. கன்சல்டன்ட் பிரிவில் பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் உண்மையான பெரிய மாற்றம் அடுத்த பிரிவில் தான் இருக்கிறது. அதாவது யங் ப்ரொஃபஷனல் இடங்கள் 10லிருந்து 16. முந்தைய அறிவிப்பில் இந்த பிரிவில் 10 இடங்கள் இருந்தன. அதாவது யங் கன்சல்டன்ட் மற்றும் யங் ப்ரொஃபஷனல். இப்பொழுது 16 இடங்கள். அதாவது ஒரே திருத்தத்தில் 6 கூடுதல் பணியிடங்கள். இது மட்டும் இல்லை, முன்பு இந்த பதவிக்கு தேவையான அனுபவம் 4 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேல் என்றிருந்தது. இப்பொழுது 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. இதன் அர்த்தம் குறைந்த அனுபவம் கொண்ட ஆனால் தேவையான டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மற்றும் குவாலிஃபிகேஷன் கொண்ட இளம் வல்லுநர்களுக்கும் இந்த இப்போது வாய்ப்பு அதிகரிக்கிறது என்பதுதான். ஏன் யங் ப்ரொஃபஷனலுக்கு அதிக கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8வது ஊதியக்குழுவின் பணிகளில் சம்பளத்தை மட்டும் பார்க்க போவதில்லை. பல்வேறு அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் சம்பளம், அலவன்ஸ், பென்ஷன் போன்றவற்றை ஆய்வு செய்வதற்காக மிகப்பெரிய அளவில் தகவல்கள் தேவைப்படும். அதற்கு டேட்டா அனலைசிஸ், ரிசர்ச், ரிப்போர்ட்ஸ், ப்ரெசன்டேஷன் போன்ற பணிகள் முக்கியம். அதனால்தான் இளம் தலைமுறையை சேர்ந்த டெக்னிக்கல் ப்ரொஃபஷனலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதாக இந்த திருத்தத்தின் பின்னணி காட்டுகிறது. ஆனால் இதோடு முடிந்துவிடவில்லை. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்லேயும் முக்கியமான மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது யங் ப்ரொஃபஷனல் பிரிவில் கல்வித்தகுதி தொடர்பாகவும் மற்றும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பிடெக் மற்றும் எம்டெக் போன்ற தொழில்நுட்ப படிப்புகளுடன் ஐடி, டேட்டா அனலைசிஸ், டேட்டா விஷுவலைசேஷன் போன்ற துறைகளில் தொடர்புடைய அனுபவத்துக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது.
டேட்டா அனலைசிஸ் அப்படின்னா பெரிய அளவில் இருக்கும் தகவல்களை ஆராய்ந்து அதிலிருந்து பயனுள்ள முடிவுகளை கண்டுபிடிப்பது. அதே போல் டேட்டா விசுவலைசேஷன்னா தகவல்களை வெறும் எண்களாக காட்டாமல் சார்ட், கிராஃப், ப்ரெசன்டேஷன் போன்ற எளிதில் புரியும் வடிவங்களில் காட்டுவது. 8வது ஊதியக்குழுவுக்கு இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் மற்றும் பல்வேறு பதவிகள், சம்பள அமைப்புகள், அலவன்சஸ், பென்ஷன் மற்றும் பிற தரவுகளை ஆய்வு செய்ய வேண்டியிருக்கும். அந்த தகவல்களை சரியாக புரிந்து கொண்டு அறிக்கையாகவும் ப்ரெசன்டேஷனாகவும் மாற்றுவதற்கு இந்த டெக்னிக்கல் ஸ்கில் உதவும். ஸோ இந்த மாற்றம் அரசு ஊழியர்களுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சல்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் மாற்றத்தால் அரசு ஊழியர்களின் சம்பளம் உடனடியாக மாறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இந்த ஆஃபீஸ் மெமரண்டம் ஒரு ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டட் அப்டேட் தான். அதாவது 8வது ஊதியக்குழுவுக்கு தேவையான நிபுணர்களை தேர்வு செய்வதற்கான விதிமுறைகளில் மாற்றம். இது தனியாக புதிய பே ஸ்கேல், ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் அல்லது டிஏ உயர்வு அறிவிப்பு கிடையாது. ஆனால் இந்த நிபுணர்கள் செய்யப்போகும் ஆய்வு மற்றும் தரவு பகுப்பாய்வு எதிர்காலத்தில் ஊதியக்குழுவின் பரிந்துரைகளை தயாரிக்க உதவும். இவர்களே இந்த முழு அப்டேட்டை சுருக்கமாக பார்க்கலாம். சீனியர் கன்சல்டன்ட் 5 இடங்களிலிருந்து 2 இடங்கள், கன்சல்டன்ட் 5 இடங்கள் தொடர்கின்றன. யங் ப்ரொஃபஷனல் 10 இடங்களிலிருந்து 16 இடங்கள். அதோடு யங் ப்ரொஃபஷனலுக்கான அனுபவ தேவை 4 ஆண்டுகளிலிருந்து 2 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐடி, டேட்டா அனலைசிஸ், டேட்டா விசுவலைசேஷன் போன்ற டெக்னிக்கல் ஸ்கில்களுக்கும் கூடுதல் முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. இதிலிருந்து தெரிய முக்கியமான விஷயம், 8வது ஊதியக்குழு இப்போது டேட்டா ரிசர்ச் மற்றும் டெக்னிக்கல் அனலைசிஸ் பணிகளிலும் அதிக கவனம் செலுத்துகிறது. அடுத்தடுத்து 8வது ஊதியக்குழுவிலிருந்து வெளியாகும் அதிகாரப்பூர்வ தகவல் தான் உண்மையான சம்பள மாற்றங்களை தீர்மானிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். 8வது ஊதியக்குழு தொடர்பான உண்மையான மற்றும் சரிபார்க்கப்பட்ட அப்டேட்டுகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோவை அரசு ஊழியர்கள், பென்ஷனர்ஸ் மற்றும் 8வது ஊதியக்குழு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு முக்கியமான கவர்மெண்ட் அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.